அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் டிசம்பர் வரை நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு கேது சிறப்பான அமைப்பிற்கு செல்கின்றன. சனியும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டில் 9 கிரக நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 6 கிரக நிலைகள் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை மார்ச் 29ஆம் தேதி அன்று வலுப்படுத்த போகின்றன. பல்வேறு வகையான அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவேதான் பல வியப்புக்குரிய அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக 6இல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். மே 11ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமருகிறாருங்க. அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. அதற்கு பிறகு நவம்பர் 18ஆம் தேதி வக்ரகதியில் திரும்பி மீண்டும் டிசம்பர் 20ஆம் தேதி சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமரப்போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த 2025இல் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க சஞ்சார அமைப்பில். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் மிகவும் வலுவாக குரு 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். மே மாதத்திற்கு பிறகு ஜென்மம் 3 லாபஸ்தானம் ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 2, 4, 12 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறார். இப்படி குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தை குரு அதீதமாக பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நினைத்த காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட எளிமையாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவான் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய பல பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி துணிந்து முடிவெடுப்பதோடு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைவதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அள்ளி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பாராத வேலை வாய்ப்பு மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்கான யோகமும் உண்டு. துணிச்சலாக பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு
இருப்பதோடு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய அமைப்பு புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கையில் முதலீடு போன்றவற்றை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார். கடன் சுமை முற்றிலுமாக குறையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். திருமணம் உள்ளிட்ட பல பாக்கியங்கள் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அவை தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட பெரும்பாலும் 3ஆம் இடத்தில்தான் இந்த வருடத்தில் வலம் வரப்போகிறார். ஏனென்றால் வக்ரகதியிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்த உத்தியோக ரீதியான நல்ல வாய்ப்புகள் இந்த வருடத்திலும் நிறைவாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். தொழில் வளம் சிறப்பதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் ராகு மிக வலுவாக தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தில் நுழைகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக பாகியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் நிறைவான முன்னேற்றமும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் திருப்திகரமாக இந்த 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரித்தார். நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அதற்கு பிறகு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்தை தவிர்த்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வருடம் முழுவதும் அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. செவ்வாயின் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே தங்களுடைய பெயரில் நிச்சயமாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீதி இருக்கக்கூடிய 4 கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் இந்த 4 கிரகநிலைகளும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சில நேரங்களில் அதிக நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் சில நேரங்களில் அதிக தடையும் சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும். எனவே ஜென்மம் அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகள் அமரும் போது தனுசு ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் அதே வேளையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த 4 கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கும். எனவே எப்படி பார்த்தாலும் 2025ஆம் ஆண்டில் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும், இல்லத்தில் பல்வேறு வகையான முன்னேற்றமும் சுப நிகழ்வும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தடைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதிலும் சந்தேகமே இல்லை.